பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை கிடந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை கிடந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. எனது தலைவர் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவர் நேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவே. நான் பரவசமடைவே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நாமே ஆதரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையால் இருவரை கைவிடாமலே, கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கே கண்ணின் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கடந்த நாட்களில் கைவிடாமலே, கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கே கண்ணின் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவரே, ஒரு அசைவுதலை தேவனில் கொண்டு வரும்படியால் ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஆண்டவரே கோடி நன்றிகள். அத்தனை கோடி நன்றிகள் செலுத்தினாலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் அநேகம் அநேகம் ஆயிரங்களா இருக்கிறது சுவாமி. இந்த இடத்துல நிற்பது ஆண்டவரே
அப்பா நீர் கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ நன்றி 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 ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களே, இந்த பாடல் எத்தனை முறை பாடினாலும் அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர்கள் ஆண்டவரே ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த பாடலை அவருடைய நாமத்திற்கு மகிமை கண்டு இந்த பாடலை பாடும்போதெல்லாம் பரலோகத்திலே ஒரு பெரிய அசைவுதல் உண்டாக்கும். அவருக்கு ஒரு மகிமை காணப்படும், அவருக்கு ஒரு கனம் காணப்படும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம எவ்வளவா உயர்த்தி துதிக்கிறார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பாடல் மூலியமாய் தேவ ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பாடலை அவருக்கேற்று நாம் அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையில நம்மளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட அவரை துதித்து பாடும் பொழுது தேவன் அதிகமான பலனை நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் திறன் நான் அதை நிரப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையிலே நம்முடைய வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவித்து தப்பிக்கிறவராக இருக்கிறார். லிங்கத்தின் வெளியில் இருக்கிறோம். நக்கினியில் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். நமக்கு முன்பதாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை கர்த்தர் அது ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார். விசுவாசத்தோடு எசையா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே காத்திருக்கிறவர்களோ அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். சோர்ந்து போகார்கள். அது பாருங்களேன், அங்கே யாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த கழுகை குறித்து ஆண்டவர் அவன் சொல்லியிருக்கா. உங்களுக்கு தெரியும், நான் கழுகை குறித்து ஒரு பத்திரிகை கூட எழுதியிருக்கிறேன். கழுகை குறித்து பல முறை நம்ம பேசியிருக்கோம். கழுகுடைய இயல்புகளை தான் நேற்று நான் அதில் கேட்டேன். ஆமாம். அப்போ அது சொல்லப்பட்டிருக்க ஒரு சில காரியங்கள், அதனுடைய குணங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அது உயரமாக அது பறக்கிறது தான். கழுகு என்ன செய்யும்? உயரமாக பறக்குமா. அது மாத்திரமல்ல, மற்ற பறவைகளோடு இணைந்து செயல்படாதபடி அது தன்னிச்சையாக அது செயல்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மற்றது அதுக்கு நல்ல தைரியம் உள்ளதான். ஆமாம். ஒரு காற்றுகள் புயல் காற்று வருகிற பொழுது அது என்ன செய்யுமா? அது எதிர் திசையாக போகுமா. அதனால அந்த கழுகு பறவைகள் எல்லாவற்றிலும் அது வித்தியாசமாக இருக்குது. அதனுடைய பார்வை எப்படி இருக்குமா? ரொம்பவும் கூர்மையாக இருக்குமா. கடந்த நாட்களில் நான் பார்த்தேன். அது சூரியனை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அது தனியாக பறக்குமா. அதனுடைய காரியங்கள் அது சுய நம்பிக்கை, அது தனித்துவம், தலைமைத்துவம் அப்படி சொல்லி தன்னை தனியாக மாற்றிக்கொள்ளுமா. அது மாத்திரமல்ல, அது புதுப்பிக்கிற ஆற்றல் கொண்டதான். கல்வி என்ன செய்யுமா? புதுப்பிக்குமா. அதுதான் நமக்கு இன்றைக்கு இந்த வேதத்திலே நம்ம அதை தான் பார்க்கணும். நாங்கள் என்ன செய்யப்படும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் நீங்கள் சொல்லப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ அது என்ன செய்யுமா? ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது என்ன செய்யுமோ? ஆமாம், அந்த வாழ வயதுக்கு அது வரும் என்று சொல்லப்படுகிறது.
அதுதான் அங்கே கழுகை குறித்து மேன்மையாக சொல்லப்படுகிறது. மற்ற பறவைகள் எல்லாவற்றுக்கும் இல்லாத ஒன்று, தேவனே தன்னை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். ஜனங்களை நான் என்ன செய்தேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் தூக்கி சுமந்தேன் என்று சொல்லுகிறேன். அப்போ கழுகுடைய உங்களுக்கு தெரியும், கழுகு தன் குஞ்சுகளை எப்படி தூக்கி சுமக்குதுன்னு இந்த விஷயமெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட காலங்களிலே அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமா. இப்போ 40 வருஷம் வந்தது பிறகு நம்மளாம் என்ன செய்வோம், இப்போ புதுப்பிக்கிறோம். நிறைய பேர் புதுப்பிக்கிறோம், வயசெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி புதுப்பிக்கிறோம். அது மாதிரி அது என்ன செய்யுமா அவைகள் அதோடைய சிறகுகள், அதோடைய சொண்டு, அதோடைய நெகங்கள், அப்படி எல்லாவற்றையும் அது என்ன செய்யுமா உடைத்து எரிந்து ஒரு கண்மலையில் போயிட்டு கொஞ்ச காலம் அப்படியே உபவாசம் இருக்கிறது போல அது போய் தன்னுடைய சரீரத்தை புதுபலன் அடைகிற வரைக்கும் என்ன செய்யுமா அது காத்து இருக்குமா. அப்போ புதிய ஒரு பலனை பெற்றுக்கொண்டு தான் அது என்ன செய்யும். அப்போ புது பலனை என்னது, புதிதாய் பிறந்ததை போல வருமா. அப்படி அந்த என்னது அது எப்படி 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சோ அது போல மீண்டும் அது என்ன செய்யுமா. அப்படி அதுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷ கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியா? ஸோ அதனால நம்ம கழுகு கொப்பனையான சில காரியங்களை தான் இன்றைக்கு வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். அது என்ன செய்யுமா, அது அதை அப்படியே தன்மையை மாற்றிக்கொண்டு திருப்பி அது எப்படி வருமா, புதிய பலனோடு கூட வருமா. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம என்னது 6 நாள் பலவீனமாக இருந்தால் அந்த 7ஆம் நாள் நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யப்படுறீங்க, புதுப்பிக்கப்படுகிறீங்க. புதுப்பிக்கப்பட்டு அடுத்து வருகிற வாரங்களில் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, அந்த பலனோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? ஆகவே தான் கழுகை குறித்து நாங்கள் வேதத்தில் பல இடங்களில் பல காரியங்களுக்கு இன்னும் பல காரியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. நமக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். சரியாக? ஆகவே நாம அதை குறித்து வாசிக்கலாம். வாசிமகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அங்கே 30வது வசனம் சொல்லுது, சொல்லுகிறார், இளைஞர்களும் சில நேரம் என்ன செய்வார்கள், இலைப்படைந்து சோர்ந்து. இந்த காலம் அப்படிதான் இருக்கு. அவங்க முதியவர்கள் கூட எப்படி இருக்கிறாங்க, நல்ல பலனா இருக்கிறாங்க. ஆனால் யாரு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் சோர்ந்து போனவங்களா இருக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது எதுவும் செய்யறதுக்கெல்லாம். தெரியாம ஆமேன். அதனால தான் சொல்றாங்க, இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள், இடறி விழுவார்கள். இந்த காலத்தில் எதிரையோ போய் இடறி விழுகிறாங்களே, நிறைய விஷயங்கள் இடறி விழுகிறாங்க. ட்ரெயின்ல இருந்து இடறி விழுகிறாங்க, அந்த அங்கேயுமே பார்த்துக்கு போயிட்டு ட்ரெயின் கதவுல ஏறுறது, அப்புறம் அங்கே போய் இடறி விழுகிறது. அந்த மாதிரிக்கு ஏதாச்சும் யோசனைகளுக்குள்ளே இருக்கிறது. அதை செய்யலாமா, இது செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எதுவுமே செய்கிறது. அந்த நாட்களில் செஞ்சுட்டு தான் காரியங்களை காட்டும். இன்னைக்கு எல்லாம் வாய் பேச்சிலேயே முடிஞ்சிடும். ஆமாவா? அந்த மாதிரி 29 சொல்கிறது, அவர் பலன் கொடுக்கிறாராம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். அப்ப சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில நமக்கு என்னத்தை கொடுக்கிறாராம், பலனை கொடுக்கிறார். ஆமீன். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமீன். அப்ப நமக்கு பலவீனமா இருக்கிற நேரத்துல நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு என்ன அடிக்கிறாங்க, அதுக்கு என்னமா குளுக்கோஸ் ஏற்றுறது, வேற என்னது டிப்ஸ் ஏற்றுறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் சபைக்கில் வந்து நீங்கள் சோர்ந்து போய் வர நேரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, முதலாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன இருக்கிறாரு, பலனை கொடுக்கிறார், ஆறுதலை கொடுக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பயப்படாதீங்க. ஆமேன். அப்போ அது மாத்திரமல்ல, ஆமே எசேக்கியா ராஜா அவனுக்கு மரணத்துக்கு ஒப்பான ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா? ஆமே. அப்படி வந்த பொழுது என்ன செய்யறார், ஏசாயா தீர்க்கதரிசி அவனை ஆறுதல் படுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறார், அவனுக்கு ஒரு மருந்தை போட்டு அவன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு போறார். ஆமா இல்லையா? ஸோ அந்த மாதிரிக்கு ஆண்டவர் முதலாவது என்னது, சோர்ந்து போறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், பலன் கொடுக்கணும், தைரியம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தைரியம், பெற்றோருக்கு தைரியம், கணவனுக்கு தைரியம், மனைவிக்கு தைரியம், சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், தைரியம் ஊட்ட வேண்டும். இங்க வந்து போறவங்க நீங்க எப்பயுமே என்னது, தைரியமற்றவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யறாரா, பெருக பண்ணுங்க. 28 என்ன சொல்லுகிறது, அநாதி தேவன்
அவர் சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. நாம் சோர்ந்து போய் ஒரு வேலையை செஞ்சுட்டா அசதி வந்துருது, சோர்வு வந்துருது. அப்போ பாருங்க, இது 24 மணி நேரமும் நான் சொன்னது போல உலகமும் சுற்றி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அவருடைய கண்ணிமை பொழுதிலே பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாவே, அவைகள் எதுவுமே மாறவில்லை. அவைகள் எல்லாம் ஓகே, அதெல்லாம் அப்படியே போய்கொண்டே இருக்கு. ஆதியிலே அவர் உண்டாக கடவுது என்று சொன்ன நாட்களிலிருந்து இன்றைய வரைக்கும் அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அது அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது. ஆமாவே இல்லையா? மனுஷன் மட்டும்தான் கொஞ்சம் கண்ட்ரோலை தான், கொஞ்சம் இல்லை, நிறையாவே கண்ட்ரோலை தாண்டி வெளியில் போயிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் உற்பத்தி செய்கிறோம். அவைகள் எல்லாம் பிற்பாடு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாதபடிக்கு இன்றைக்கு உலகத்தில் கட்டிடங்களை உருவாக்குகிறார்கள். அப்படி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு கிட்டத்தில் நான் பல வருஷங்களுக்கு முன்பதாக கொடைக்கானலில் போயிட்டு ஒரு பாஸ்டரை நான் பார்த்தேன். அப்போ அந்த பாஸ்டரை பார்க்கணுன்னு ரொம்ப வயதானவராயும் ரொம்ப சிம்பிள் சிட்டியாக இருந்தார். அப்போ அவர் 3 நாள் எனக்கு கூட்டம் வைத்திருந்தார். அப்போ அந்த 3 நாள் நான் இரவு ஜெபம் பண்ணி இரவு வேளையில் தான் அந்த 3 நாள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம்லாம் முடிந்தோன்னா அப்புறம் 2வது நாள் என்னோட கேட்டார், ஆசிரமங்களோட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம்ல, நம்ம கிராமங்களில் போனால் கொஞ்சம் தலைவரிச்சு தானே ஆடுவோம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்து பேசினோம். முதல் அவர் சொன்னார், ஐ எம் த சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போச்சு. நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட். நான் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தேன். அந்த நேரமே அவர் பல வருஷங்கள் முன்பதாகவே சென்னை ஏர்போர்ட்டில் அவர் விஞ்ஞானியாக இருந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிந்த ஒரு மனிதன். அந்த நாட்களே 50,000க்கு மேலே அவருக்கு சம்பளமாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ 50,000னா இன்றைக்கி பல கோடி ரூபாய் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அதுக்கு பிறகு வந்து பைபிள் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு அவர் பைபிளெல்லாம் படித்து அறிந்து கொண்டு அதுக்கு பிறகு ஒரு கிராம பகுதியில் போயிட்டு அந்த கொடைக்கானலே கொண்டு போய்ட்டுங்கிற ஒரு இடத்துல தான் அவர் போய் ஊழியம் செய்கிறார். அப்போ அவர் சில காரியங்களை விஞ்ஞானத்தின் முறை சில காரியத்தெல்லாம் சொன்னார். அப்போ இந்த கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் நடக்கிறதே. அப்போ இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் கூட இந்த எல்லைகள் எல்லாம் அப்படி பிரிந்து கொண்டே இருக்கணும். அப்படியே என்ன நடக்குமா? ஒவ்வொரு இடங்களும் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் இது சுற்றி கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே இருக்கிறதான எல்லைகள் இதெல்லாம் பிரிந்து கொண்டிருக்கும். கடல் இது அப்படி சொன்னால் அதுபோல் இப்போ நம்ம இங்கெல்லாம் என்னது நம்ம இந்த மேம்பாலமா என்னது மேம்பாலம் தானே? என்னம்மா மேம்பாலம் தான். அதெல்லாம் அந்த மாதிரி அப்படி பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டி கொண்டு இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் சயின்டிஃபிக்கலாகவே தெரியும் இல்லையா? அந்த பூமிக்கடியில் என்ன இருக்கிறது? பெரிய என்ன இருக்குது? பாறைகள் இருக்கிறது சரியா? அப்போ இந்த பாறைகள் என்ன செய்யுமா? இந்த பாரம் தாங்க முடியாதபடி இடையில எங்கேயாச்சும் என்ன நடக்குமா? 2ஆக வெடிக்குமா? அதுதான் எர்த்குயிக். ஆமாம் இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவம் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தோம்னா எவ்வளோ காரியங்கள் பூமியெல்லாம் தோண்டி என்னது ட்ரெயின் போகிறதுக்கு செய்கிறாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க? விஞ்ஞானம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பல காரியங்களை செய்து கொண்டு. ஆனால் அது பிற்காலத்தில் என்னவாக போகிறது? ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கிறது. ஆகவே பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம்மளால் என்ன செய்து பார்க்க முடியாது. ஆகவே தான் அடுத்து சொல்லுகிறார், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அவர் பலவீனமா இருந்தால் அவர் என்ன செய்வாரு? அவருக்கு பலன் கொடுக்க முடியாது. ஆமாவே இல்லை. இப்போ நம்ம பலவீனமாக இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு பலன் செய்ய முடியுமா? பலன் கொடுக்க முடியுமா? நம்ம வசதியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நமக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். இல்லைன்னு நமக்கு செய்ய முடியுமா? அப்போ அவர் பார்த்தா ஆல்ரெடி அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் பலன் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போறவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு பண்ணுகிறார். ஏன்னா இளைஞர்கள் என்ன செஞ்சிடறாங்க? இலைப்படைந்து சோர்ந்து போயிடுறாங்க. முடியல. ஊழியத்துக்கெல்லாம் வாங்கினா முடியாது. ஆமாம், இப்போ இந்த காலமெல்லாம் பார்க்குற நேரம் ரொம்ப கடினமாக இருக்கு. அந்த நாட்களெல்லாம் படித்து முடிச்சு வேலைன்னா வேலைக்கு போங்க, அவ்வளோதான். சம்பளத்தை பேசுறது இல்லை. நம்ம இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்னது? வேலையே இல்லாமல் இருப்பாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் ஓடாமலேயே இருக்கும். ஆனால் வந்து ரேட் மட்டும் பேசுவாங்க. எனக்கு இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னது? அந்த சோம்பல் தானே தான். நம்ம கேட்கறது கொடுக்காடி நம்ம பேசாமல் இருந்துக்கிறலாம். ஆமாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுகிறார், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
ம். இளைஞர் இளைப்படைந்து ம். சோர்ந்து போவார்கள். ம். வாலிபரும் இடறி விழுவார்கள். ம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ராமன் சொல்லுங்க. ஆமே. அப்ப அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருப்பீங்க? பலனடைவீர்கள். அப்ப நாம் பிரயாசப்பட்டு செய்யற காரியத்தினாலே நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. நாம் காத்திருந்து நாம் செயல்பட வேண்டும். அதன் காலத்திலே அதை அவர் நேர்த்தியாக செய்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப அதற்கு முன்பதாக நாங்கள் பிரயாசப்படுகிறதுனால அதனால நமக்கு என்ன இல்லை? எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அதனால சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைவார்கள், கழுகுகளை போல என்ன செய்வார்களாம். அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த கழுகு என்ன செய்யும்? அது காத்திருக்கும். ஆமாவே இல்லை? அது போய் என்ன செய்யும்? அதுக்கு என்ன நம்பிக்கை? பரம்பரையான அவைகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஆமா, எங்களுக்கு என்னது? ஒரு வாழ வயதில் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, எங்க பாட்டி அப்படிதான் இருந்தாங்க, வயதாகி கிடந்தாங்க. திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க? 16 வயசா மாறிட்டாங்க. ஆமா இல்லை? அப்படித்தானே இந்த கழுகு பேசிக்கொள்ளும். அதோடைய பரம்பரை எடுத்தா என்ன நடக்கும்? ஆமா, இத்தனை வருஷங்கள் எங்க பாட்டி வாழ்ந்தாங்க, எங்க தாத்தா இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, பிறகு என்ன செஞ்சாங்க? திருப்பி அதே. நமக்கு அப்படி ஒன்றுதான் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். அதான் உலகத்துக்குரிய வழியை விட்டு நம்ம ஆவிக்குறிகள் வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன ஆகிடுறோம்? புது பலனை அடைஞ்சிருக்கோம். நம்ம அதுதான் அங்க உள்ள விஷயம். அதான் நம்முடைய சீக்கிரம். உலகத்துல இருக்கிற நேரம் சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் அடைந்துடுறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நாங்கள் புதிய மனுஷியாய் மாறுகிறோம். அதுதான் நீங்க அதை எழுதுகிறாங்க. ஆமாவும் இல்லையா? பாருங்க, கர்த்தருக்குள் அவர்கள் ஓடினாலும் கிறிஸ்துவுக்குள் ஓடுகிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவாங்க. நல்லவராக இருக்கிறார். நியாயத்துக்கு 6ஆம் அதிகாரத்துல 14 வாசிங்க மகள். சீக்கிரம் வாசி முடிச்சிடலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அங்க யாரை பார்த்து சொல்றாரு? கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். அந்நாட்களிலே அங்கே நியாயாதிபதி காலத்திலே அவருக்கு எதிராக வந்து மீதியானர்கள் செயல்படுறாங்க. இப்போ அவனால் என்ன செய்ய முடியவில்லை. என்னன்னா தொடர்ந்து பெரிய பிரச்சனைகளே இருக்கிறோம். இதுக்கு தீர்வு வர வேண்டும். ஏன்னா ஆதி பிதாக்களுடைய காலத்தில் தேவன் இருந்து அவர்களை நடத்தினாரே. இன்னைக்கு ஏன் நாங்கள் இப்படி அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறான். அவன் செய்கிற முயற்சி உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன செய்கிறான்? அந்த போரடிக்கிறான். எங்க கொண்டு போய் போரடிக்கிறான்? திராட்சாலையில போய் திராட்சை செடியை தான் என்ன செய்ய வேண்டும்? போரடிக்கிறது அங்க கொண்டு போய் தான் அதை மிதித்து அதை செய்ய வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்யறான்? நான் இது அப்ப மாறி கொண்டு போய் ஆண்டவருக்கு தெரியுது. இவன் ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்துட்டான். தான் முன்னேறுவதற்கு என்ன செய்யறான்? ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம எதிராளி நம்மை வந்து மேற்கொள்ளாதபடிக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் ஒரே வேலையை ஒரே மாதிரி செஞ்சு கொண்டிருக்காதபடிக்கு அதில் உங்களுக்கு தோல்வி வந்தால் அடுத்த காரியத்தை செய்ய ஒரு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பிஸ்னஸ் செய்றீங்க, அது உங்களுக்கு சரி வரலாம். இன்னொரு பிஸ்னஸ் செய்ய நீங்கள் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அது செய்யலை, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படியே கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. இப்போ இவன் முயற்சி செய்கிற நேரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசி மகள், நோக்கி இந்த பலன் போதும். நீ முயற்சி செய்கிற பலன் எனக்கு போதும். நான் என்ன செய்வேன்? உன் பலவீனத்துல என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறது போல சொல்றார். இது எனக்கு போதும். இப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற நேரம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். எந்த விஷயமும் நம்ம படித்து அல்லது நம்ம முன்னதாக செய்த விஷயம் அல்ல. ஆனா செய்ய முயற்சி செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கு? அது சந்தோஷமாக இருக்கு. இது எனக்கு முடியாது, எனக்கு பாட்டு வராது, அப்படி அல்ல. ஆமே, எனக்கு ட்ரம் அடிக்க தெரியாதுதான். ஆனால் முயற்சி செய்த என்னது? 2 கையும் என்ன செய்யும்? அடிக்கும். ஆமாவே இல்லை? 2 கை என்ன செய்யும்? கீபோர்டு வாசிக்கும். வாய் என்ன செய்யும்? முயற்சி செஞ்சோம்னா எல்லாமே வந்துடும். கடைசி வரைக்கும் முடியாதுன்னா முடியாமலே போயிடும். அப்ப இவன் முயற்சி செய்கிறான். பார்த்து இது போதும், உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஆமே, இதை செய்வேன், என்னால முடியும் என்று நீங்க எடுக்கிறீங்களே, அந்த பலன் போதும். ஆமின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்றீங்களே, அது போதும் ஆண்டவருக்கு. அந்த ஒரு சின்ன காரியத்தை வைத்து என்ன செய்வான்? பெரிய காரியங்களை செய்வான். 16 என்ன சொல்லுதுமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு
இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தணும். கர்த்தர் நம்ம அவருடைய காரியத்தின்படி அவருடைய வழிகளிலே நாங்கள் போகிற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். இப்போ கழுகு தன்னுடைய சேட்டைகள் எல்லாம் வருவதற்கு அது போய் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அது கூட இருந்து அதுக்கு என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார், அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த விசுவாச நம்பிக்கை அது சரீரத்திலே என்னது ஒரு புதிய உறுப்புகளை உண்டாக்குறது. ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம பழசே யோசித்து கொண்டிருந்தா அந்த பழைய ஜீன் நம்முடைய இருக்கிற எல்லாம் என்ன செய்யும்? அது செயல்படாது. ஏன்னா நம்முடைய சரீரத்திலே உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு செல்ஸ் என்ன செய்யும்? செத்து உயிராகி அப்படிதான் நடந்து கொடுக்கும். இதுதான் சயின்டிபிக்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம அப்படியே சோர்ந்து போயிட்டோம்னா, இப்ப பாருங்க, சில பேர் ரிட்டையர் ஆகினா கூட சில பேர் வேலை செய்வாங்க. அப்ப அந்த வேலை செய்யறதுனால அவங்க எப்படி இருப்பாங்க? பலசாலியா இருப்பாங்க. ஆனால் வேலை செய்யாம இருந்துட்டா என்ன நடக்கும்? அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த செல்ஸ் என்ன செய்யாது. அதுதான் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்றது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். டைம் இருக்குன்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டு கிடக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா என்னது, அந்த செல்ஸ் என்ன செய்யும்? நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் அருமையான பிள்ளைகள் இருப்பான். உங்களுக்கு நான் அப்துல் கலாம் மாதிரி பேச வேண்டியதாக இருக்கு. அவன் இது உள்ளுக்கு என்ன நடக்கும்? ஒரு உருவாக்கம் நடந்து கொண்டே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். தூங்குறது மிக முக்கியமான ஒன்று. தூக்கத்தை கெடுத்து தான் இன்னைக்கு பெரிய பெரியவங்களாம் என்ன செய்யறாங்க? அந்த கம்பெனியில் இந்த கம்பெனிலலாம் வேலை செய்யறதுனால அப்போ பிசாசுக்கு என்னது, இந்த சரீரம் என்னது, கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு பண ஆசையை உருவாக்கி மனிதர்கள் என்ன செய்யறாங்க? இரவு பகலாக வேலை செய்யறதுனால இந்த ஆண்டவர் உருவாக்கின இந்த சரீரமானது என்ன செய்ய முடியவில்லை. அதுதான் சொல்கிறது, இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் என்ன செய்வாங்க? அப்போ உங்களுக்கு இரவு பகலா வேலை சம்பளம், அப்போ என்னது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லோன் வாங்கிடுறது, அதை கட்ட முடியல, அதனால என்ன செய்வாங்க? ஓடிக்கொண்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆகவே சொல்றாரு 16 மகள், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்ப நம்ம ஒருவர் அந்த பலன் அடைகிற பொழுது என்ன நடக்கிறது? ஒருவர் ஆண்டவருக்குள்ளே வருகிற பொழுது அந்த குடும்பங்கள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவர் பலன் அடைகிற பொழுது கர்த்தருடைய திட்டங்களே அதான் சொல்றார், பிறப்பிலே அநேகரை அல்ல, நான் என்ன செய்கிறேன்? ஒருவனை தேடுகிறேன் என்று சொல்லி. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தலை தூக்கிட்டாங்கன்னாலே போதும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது அந்த பிள்ளைகள் எல்லாம் நான் சொல்லுகிறேன், கவனமா படிங்க. உங்களுடைய எதிர்காலங்கள், உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் படிப்பு தான் உங்களுக்கு சொத்து. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க? சம்பாதித்து வைக்கிறத விட உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்கிற அளவுக்கு உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுக்கும். அதனால எங்கள் அம்மா எனக்கு ஒன்று சேர்த்து வைக்கல, எங்கள் அப்பா ஒன்று சேர்த்து வைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு உயிர் நாடியாய் கொடுக்குற இந்த படிப்பு எஜுகேஷன் மிக முக்கியமானது. சரியா? வாசிங்க 1 ராஜாக்கள் 19:7 வாசிங்க மகள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். அப்ப இங்கே எலியாவை குறித்து பார்க்கிறோம். சரியா? எலியா யாரு? தீர்க்கதரிசி. சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அக்கினி எல்லாம் இருக்கிற பயங்கரமான தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்ன நடக்கிறது? அந்த எசபேல் என்கிற ஒரு பொல்லாத ஆவி பிடித்த மனுஷியுடைய பயத்தினாலே அவன் போய் ஒரு மலையிலே போய் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டு என்ன சொல்றான்? தவறான ஒரு ஜெபத்தை ஏற்படுத்துகிறான். புரியுதா? அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் ராஜாக்கு முன்பதாக நின்று கட்டளை கொடுத்தவன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே என்ன செய்கிறான்? அதை யாக்கோபு சொல்லுகிறார், எலியா யாரு? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் சொல்லிட்டு. அப்ப இந்த பாடுகளை சகிக்க முடியாதபடி போயிட்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அப்படி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமாம் இல்லையா? அந்த ஜெபத்தை குறித்து ரோமர்ல பவுல் எழுதுகிறார். தவறான ஒரு ஜெபத்தை என்ன செய்கிறான்? அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? வாசி மகள். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நித்திரை மயக்கத்தோடு பயத்தோடு கூட அவன் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை தட்டி பலப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? சோர்ந்து போறவருக்கு சத்துவத்தையும் பலவீனருக்கு
பலத்தை கொடுக்குறாங்க. எந்திரி சாப்பிட்ட போது இப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பலப்பட வேண்டும். இந்த கால வேலையில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்? பலப்படுத்துகிற. சோர்ந்து போயிடுவாங்க. ஆமாம் இல்லையா? நல்லா ஜெபத்தெல்லாம் பண்ணுறீங்க தான், ஆனாலும் என்ன செஞ்சுறீங்க? குடும்பம் பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று வந்தோடனே என்ன செஞ்சிடுறீங்க? சோர்ந்து போயிடுறீங்க. ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்தானே? இல்லை பலப்படு. வாசிங்க. தட்டி எழுப்பி எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது அதிகமாக இருக்குது. அன்பான பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தரிசனங்கள், உங்களை அழைப்பு, அதுக்கு உங்களுக்கு வருகிற குடும்பத்தின் வருகிற கணவன் மூலம், மனைவி மூலம், பிள்ளைகள் மூலம் மற்றும் பண பொருளாதாரம், இதனால நீங்கள் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலன் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், எலியா என்ன செய்கிறான்? அதற்கு பிறகு அவன் பலன் அடைந்து அவன் பல மைல்கள் தூரம் அவன் கடந்து போகிறான். பிறகு கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு அதற்கு பிறகு கர்த்தர் அவன் மூலமாக அநேகரை எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லி அப்படி பல காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி இந்த கால வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை குறித்து ஒரு ஒப்பனையான ஒரு காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை வாசித்து நாங்கள் அப்படியே முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமல் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும், பவுல் என்கிற ஒரு வாலிபன் என்ன செய்கிறான்? அந்த நாட்களிலே தேசத்திலே அவனுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருந்தபடினாலே கிறிஸ்தவருக்கு விரோதமாக எழும்பி சட்ட திட்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகிற பொழுது இடையிலே ஆண்டவர் இடைமறித்து அவனை என்ன செய்கிறார்? ரட்சிப்பின் பாதையை நடத்துவதற்கும் தன்னை யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமாவில்லை? அந்த வசனங்களை வாசிங்களேன், 5 வாசிங்களேன், 4 வாசிங்களேன். விழுந்தான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென். அப்ப அவன் ஆண்டவர் சொல்றானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் யாரோட ஒப்பனையாய் சொல்லுகிறான்? ஆண்டவர். ஆமாம். அப்ப நீங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகளாகி, அதுதான் நான் சொல்கிறேன். மற்றவர்களை குறித்து தவறாய் பேசாதீங்க. மற்றவர்களை குறித்து சொல்கிற காரணம் கேட்டால், நீங்கள் உங்கள் சகோதரியை குறித்து பேசுகிற பொழுது நீங்கள் யாரை பேசுகிறீங்க? இயேசுவை பேசுகிறீங்க. இன்னையிலேருந்து யோசிச்சு கொள்ளுங்க. அந்த சிஸ்டரா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த சிஸ்டரை அல்ல, அந்த சிஸ்டரை வழி நடத்துகிற இயேசுவை குறித்து தவறாய் பேசுகிறீங்க, தவறாய் போதிக்கிறீங்க, தவறாய் எண்ணுகிறீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இவன் போகிறான், கிறிஸ்தவர்களை அவன் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி போகிற நேரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அண்ணது வாசிங்கம்மா, கல்லில் உதைப்பது என்று சொல்லுகிறான். அடுத்து பாருங்களேன், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி பாருங்க. அப்ப தேவன் அவனை என்ன செய்கிறான்? முன்குறிக்கிறார். அன்பான பிள்ளைகள், அப்ப ஏன் அவனை முன்குறிக்கிறார்? தேவராஜ்யத்தை கட்டும்படி. ஆமாவில்லை? ஆமென். அவன் என்ன செய்யப்பட்டவன்? அவன் நல்ல படித்த கல்விமான், பல மொழிகள் பேசக்கூடியவன், பிரமாணங்கள் கட்டைகள் எல்லாம் அவன் கை கொண்டவனும், அதன்படி அவன் என்ன செய்கிறான்? அவைகள் எல்லாவற்றையும் தரவாய் தெரிந்தவன். அம்மாவில் இன்னைக்கு அவைக்குரிய பிள்ளைகள் ஜெபிக்க வாரவர்கள் எல்லாம் உங்களுக்கு தரவாய் தெரிய வேண்டும். வேத வசனங்கள் எல்லாம் நல்லா தெளிவாக தெரியணும். அப்போதான் நீங்கள் ஜெபத்தில் என்ன செய்ய முடியும்? இன்னும் பலப்பட முடியும். சும்மா ஒரே காரியங்களுக்கு அப்படி நல்ல நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஜெபிப்பதற்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நம்மளா ஜெபம் பண்ணிக்கிறோம்னா அது சொன்னதையே தான் நம்ம சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் தேவன் நம்மளோடு பேச தொடங்குற பொழுது அவன் பயங்கரமான சில காரியங்களை நமக்கு சொல்லுவார். இந்த காரியங்களுக்கு ஜெபி, இது இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி அது அப்படி சொல்லி நமக்கே பயமாக இருக்கும். அப்போ நம்ம என்னது ஓரளவு என்ன செய்கிறது? ஒரே ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருப்போம் அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு இடைப்படுகிற பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்வார். ஆகவே இவனை பார்க்கிறார், இவன் எப்படிப்பட்டவன், இவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரியுது? பிரமாணங்கள் கட்டைகள் எல்லாம் தெரிகிறபடினால இவனை கொண்டு என்ன செய்யலாம்? இஸ்ரவேல் ஜனங்களை அசைக்க முடியும். ராமின் சொல்லுங்க. ஏன்னா அவர்கள் அதில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இவன் அதில் கட்டப்பட்ட ஒருத்தனை கட்டவிழ்க்கிற பொழுதுதான் என்ன நடக்கும்? அது சாட்சி வெளியில வரும். ஆமா இல்லையா? ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாங்க, அந்த வியாதிக்காரர்கள் சுகமானவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த வியாதியின் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு குடிகாரன் குடியிலிருந்து வெளியில அவன் சாட்சி சொன்னா குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க?
மனம் திரும்புவாங்க. ஆமா இல்லையா? அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சாய்ஸ் பண்ணுவாங்க. ஆமே. அப்போ அதுக்காக நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் கடந்த நாட்கள் சொன்னது போல, நான் மருந்தே சாப்பிடாம இருந்த எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகு இப்போ நான் யாருக்கும் ஜெபிப்பேன். ஆனாலும் சில நேரங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? நல்ல ஆலோசனையை கொடுப்பேன். ஆமா இல்லையா? ஏன்னா நம்ம ரொம்ப துருபதேசத்தை போல துணிகரமாக சில காரியங்களை செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அவருடைய விசுவாசம் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆமா இல்லையா? ஆமாம், விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் கடவுள் உங்களை தண்டிப்பார், அப்படி இப்படி நம்ம சொன்னால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு போயிடும். அதனால இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கால வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? விழுந்து எழுப்பி என்ன கேட்கிறான்? முதல் என்ன செஞ்சவன் தான் தன் சித்தத்தை நிறைவேற்றும்படி மாமிசத்தின்படி செயல்பட்டு வாழலாம். எப்படி இந்த உலகத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு திரியிறாங்க? கிறிஸ்து என்று சொல்லி ஒருத்தரை தெய்வம் என்று சொல்லி கொண்டு திரியிறாங்கன்னு சொல்லி அவங்க வர்றாங்க. அப்படிதான் சில நேரங்கள் நம்ம சில காரியத்தை சரியா முடிவெடுக்காமல் பேசுகிறது. நின்று நிதானித்து சில காரியங்களுக்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். சரியா? ஒருத்தரோடு சொன்னோன்னா அப்படியே எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட சண்டை போடக்கூடாது. இது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இதனால அப்படிங்கிறது கொஞ்சம் நேரமாவது நின்று நிதானித்து தான் நீங்கள் என்ன பேசணும். முதல்ல நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. நின்று நிதானிச்சிங்கன்னா நீங்கள் சண்டை போடுறவங்கள இருக்க மாட்டீங்க. உணர்ந்து அவங்களோட போய் சமாதானமாக போயிடுவீங்க. ஆமாம் இல்லையா? அப்படி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. எடுத்தோன்னு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. சில காரியங்கள் ஆமாம் அப்படியே தான் செய்வோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆகவே இவனுக்கு சொல்கிற ஆண்டவர், நீ போயிட்டு இருக்காங்க உட்காந்துரு, அப்போ தான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். ராமின்னு சொல்லுங்க. எலிசாக்கிட்ட யார் நாகமான் போனோன்னா போயிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அப்படிங்கிறார். ஆமா இல்லையா? சிலருக்கு சில நேரங்கள் என்னது, சில காரியங்கள் தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். அந்த நேரம் தான் விசுவாசிக்க வேண்டும். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்னது? நமக்கு அற்புதங்களை ஆண்டவன் செய்வார் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். சரி, வாசிங்க. அவங்கெல்லாம் என்ன தெரிப்பட்டு ஓடி போயிட்டாங்க போல இருக்கா. சவுல் தரையிலிருந்து எழுந்து ஒருவரையும் காணவில்லை. பயத்தோடு அப்படியே போறான். போயிட்டு அவன் 3 நாள் என்ன செய்தான்? பலவீனமா இருக்கிறான். இந்த பவுல் எப்படி? இவன் வாலிபனானவன் தான். இல்லையா? இப்ப என்ன ஆயிட்டான்? சொந்தமா எடுத்த முயற்சினாலே அவன் விழுந்து இன்றைக்கு என்ன செய்யறான்? பலவீனமாய் கிடக்கிறான். அடுத்து என்ன சொல்றது? பார்வை இல்லாதவனாயும் புசியாமலும் குடியாமல் இருக்கிறான். அந்த வெளிச்சத்தை அவன் பார்த்த உடனே அவன் கண் என்ன ஆயிட்டு? எவ்வளவு பவரா இருக்கு நம்முடைய ஆண்டவர்களுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இல்லையா? அந்த வெளிச்சம் அப்படி நினைச்சு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கிற பொழுது இந்தப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தான் என்னை உருவாக்கி இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். நானும் துன்மார்க்கமாக உலகத்திலே இருந்த எனக்கு ஆண்டவர் மரணத்தின் பாதையிலே என்னை கொண்டு நடத்தி அதுக்கு பிறகு உயிர்ப்பித்து இன்றைக்கு 3 முறை மரணங்கள் என்னை மேற்கொண்டும் ஆண்டவர் அதை மேற்கொண்டு என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தினார். ஆகவே அவன் 3 நாள் அவன் பலவீனமாய் கிடக்கிறான். சரியா? குடிக்கிறதுக்கு ஒன்றுமில்ல, அப்படியே தடவிட்டு கிடக்கிறான். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. புது இடத்துல போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே வாசிங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். ஒரு சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் பயப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். பவுல் யாருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறான்? புறஜாதியாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படிக்கு அன்றைக்கு ஒரு யூதனாகிய பெஞ்சமின் வம்சத்தில் வந்த யாரை? பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்தின. நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கீங்க. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை குறித்து யோசிக்க கூடாது. கர்த்தர் பின்பு அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். 18ஆம் வசனம் சொல்லுது, உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செல்கள் போலவும்
விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். கரங்களை தட்டி தேவனை மென்மைப்படுத்தினான். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் தேவனை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாகிறான்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தை கொண்டு வருகிறது. அப்ப இவன் ஞானஸ்தானம் பெற்று பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்? வேத அறிவுகளை கற்றுக்கொள்ளும்படி. ஏன்னா ஏற்கனவே அவன் என்னது அறிவுப்பட்டவன். ஆமாவே இல்லை, அவனுக்கு ஈஸி. அதான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வர சொல்கிறேன். இதை கற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. இந்த நேரம் என்ன செய்வீங்க? தலையில் பேன் பார்க்குற மாதிரி பைபிள் இப்படி கட்டிக்கிட்டே இருப்பீங்க. என்னடா இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கிற அப்படியே ஆண்டவர் அப்படியே ஒரு டூர் போகிற மாதிரி உங்களை கொண்டுக்கிட்டு போவார். இத்தனை வருஷங்கள் மேல் மாடியிலே இருக்கிறேன்னு சொன்னால் ஆமே என்னது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த வேத வசனங்கள் கூட அழகாக நம்மளை ஆற்றி தேற்றிக் கொண்டே இருக்கும். புதுசு 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 புதுசாக இருக்கும் அவைகள் எல்லாம். ஆமே அவைகள் உட்கொள்ளலாம். ஆமாம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாரோட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே பகிர்ந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நம்மளோட பகிர்ந்து கொள்ளணும். அதை விட நிறைய காரியங்களை ஆமீன் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அதனால அவன் உடனே பாருங்கள், அவன் சொல்கிறான், பின்பு அவன் போஜனம் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை வாசி என்ன செய்யணும்? புஷ்டியாக வேண்டும். ஆமாம் இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வேணும்னா நல்ல பைபிளை நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கிட்டே வாங்கலை. அப்படி ஒரு என்ன உண்டாகும்? புஷ்டியாக தான் என்ன உண்டாகும்? ஒரு மனுஷன் புஷ்டியாக இருந்தால் என்ன உண்டாகும் சொல்லுங்க? புஷ்டியாக இருந்தால் என்ன சொல்லுங்களேன்? அழகா இருந்தது. இதெல்லாம் ஒட்டி போயிட்டு அப்படி இருக்கிற நாம போய் பார்க்கல அவர்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு. எதில் பலன் அடைந்திருக்கிறார்கள்? வசனத்தில் பலன் அடைந்தபடினாலே அவர்கள் உட்கொண்ட உணவு அல்ல, ஆமே அதல்ல, அவர்களை பலப்படுத்தி ஷைனிங் பண்ணி இன்னைக்கு பார்க்குற நேரம் நல்லா அழகா இருக்கிறாங்க. ராமின் சொல்லுங்க. ஆகவே பின்பு அவன் போஜனம் பண்ணி வரப்பட்டான். கொஞ்ச காலம் நிற்கிறாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்ச காலம் தான். எல்லா விஷயம் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், இப்போ இங்கே சபைக்கு வாரீங்க. அவன் என்ன செய்யணும்? பலப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்துக்கு போகணும். நீங்கள் உங்களுக்கு சபை இருக்குது, நீங்கள் சபையில் அங்கத்தினராக இருக்கீங்க, ஓடி போயிடாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட்டு ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். ஆமாம் இல்லையா? அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் அதுக்கு அங்கே சொல்லுகிற பலப்பட்டு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ராமின் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? தாமதமின்றி. ஆமாவில்லை, உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அந்த நியூஸை என்ன செய்ய வேண்டும்? தாமதம் இல்லாமல் கொண்டு போயிடும். இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ நான் பிரசங்கிக்காவிட்டால் இன்னொரு பிரசங்கியை கொண்டு கர்த்தர் பிரசங்கிப்பான். நீங்கள் இந்த காரியத்தை செய்யவிட்டு இன்னொருத்தரை கொண்டு செய்வார். அதுதான் மிக முக்கியம். எங்களுடைய ஐயாவெல்லாம் அப்படி தான் சொல்லுவார். ஏதாச்சும் செஞ்சுட்டு போகிறோங்கிறோம், நான் போ அப்படின்வார். அப்படி தான் சொல்லுவார். போயிட்டு மிச்சம் ஒன்றை விட நல்லா படித்தவன் கல்விமா நல்ல டெக்னாலஜி உள்ளவங்க எனக்கு கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஒன்றை வச்சு நான் ஊழியம் செய்யலை, கெட் லாஸ்ட் அப்படின்ட்டுவார். அப்புறம் நாங்கள் அப்புறம் போயிட்டு அப்படி வந்து அப்புறம் கூப்பிடுவார். போயிட்டு பேய் பிடிச்சி தெரியாது. இங்கேருந்து போனாலும் உங்களுக்கு பேய் பிடிக்கும். ஆமாவே இல்லையா? கவனம் சரியா? அதனால சொல்லுவார், அங்கே போய் பேய் பிடிச்சி அப்படி தலையை வச்சு போட்டு தெரியுவீங்க, அதில் விழுந்து இது விழுந்தாலும் கவனம், போயிட்டு வேலைகளை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? அதனால் அவன் பலப்பட்டான். வாசிங்க. தாமதமின்றி சொல்லுங்க. தாமதமின்றி நீங்கள் என்ன செய்ய வேணும்? அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாட்கள் காலங்கள் எண்ணக்கூடிய அளவில் போய்கொண்டே இருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு நம்மளே என்னன்னா இன்னும் 3 நாளையில் என்னது எக்ஸாமுக்கெல்லாம் என்றீங்களே, அடுத்த வாரம் செமஸ்டர் இருக்குது, அது இருக்குங்க, அந்த மாதிரி ஏசுனா 5 நாளையில் வந்துடுவாரு. ஆமாவே இல்லையா? அப்போ அதுக்கு ஆயத்தமாக வேணும். அப்படிப்பட்ட ஒரு கால நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் இருக்க டெக்னாலஜி. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற நேரம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வேதத்தோடு அதையும் வச்சு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது, இது என்ன சொல்லுகிறது, இது என்ன நடக்குது அப்படின்னு ஈக்குவல் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இயேசுடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல். யார் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்போ நீங்கள் ஆயத்தம் பண்ணா இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அங்கே போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? தாமதமின்றி அவன் பலப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அதுபோல கழுவு என்ன செய்யுது? பலப்பட்ட உடனே அது என்ன செய்யுது? மீண்டும் அது என்ன செய்யுது? அந்த உயரமான இடத்துல இது போய் என்ன செய்யுது?
ஆமீன். அந்த உயரமான அந்த கண்மலையில இருந்து அப்படியே தனக்கு உணவு தேடுவதற்கு அது என்ன செய்து ஆமீன். அது அந்த மாதிரி நீங்கள் பலன் பெற்ற உடனே, ஞானஸ்தானம் பெற்ற உடனே, பலன் பெற்ற உடனே அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். உங்களுக்கு அந்த தரிசனத்தோடு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம சபைக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த அழைப்பை கொடு, நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் என்னத்துக்கு ஊழிய சபைக்கு இப்படி நீங்கள் யோசித்தா தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோடு பேசுவார். அந்த 8ஆம் அதிகாரத்தில் கேட்குறான் இல்லையா? ஆமே, என்ன அந்த வசனம் என்ன சொல்றது? 8ஆம் அதிகாரத்தில் அந்த யாரு அந்த மந்திரி என்ன சொல்றான்? அது என்னம்மா அந்த இது சொல்றாங்க. 31 வாசிங்க. 8:31. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? இப்போ இந்த ரோட்டுகளில் திடீர ஜனங்களாம் அறியாமல் கிடக்குறாங்க, நீங்கள் கண்டு காணாத மாதிரி போறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். இது கடைசி காலத்தில் யாரை பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு இயேசுவை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். சத்தம் போட்டு நமக்கு பேச முடியாவிட்டாலும் ஆமே என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வர்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை அறிவிக்க வேண்டும். ஆகவே அவன் தாமதமின்றி காலம் அவன் ரொம்ப சீக்கிரம் தாமதமின்றி அவன் என்ன செய்கிறான்? கிறிஸ்துவை அறிவிக்கிறான் என்று சொல்லப்படுது. பிலிப்பியர் 3:21 வாசிங்க மகள். அப்படி வாசி முடிச்சிடலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தினார். வாசிங்க இந்த கடைசி போய் வாசிங்க. நம்முடைய அற்பமான சரீரம். இந்த சரீரம் எப்படிப்பட்டது? அற்பமானது. இருக்கிற வரைக்கும் குமார் பாஸ்டர் போயிட்டான், அவ்வளவுதான். அற்பமானது தாங்க. 2 நாளைக்குல இப்போ வாசடிக்கும். ஆமாம், அப்புறம் எப்படி இருக்கும்? அது அற்பமான சரீரம். நம்ம சரீரம் எப்படி? அதான் நான் சொல்றேன். இந்த அற்பமான சரீரத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? அவன் பலப்பட வேண்டும். அவன் வாசிங்க. அவருடைய மகிமையினாலே ஒப்பாக நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகிற சபைக்கு வருகிற பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மறுரூபம் என்னது? அவருக்கு ஒப்பனையாக. அவர் இந்த பூமியில் இருக்கிற எப்படி இருந்தாரோ அதுக்கு ஒப்பனையாக அந்த கிறிஸ்துவர்களுக்குரிய அடையாளத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்து நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுதான் நாங்கள் அங்கே சொல்லுகிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவரை பார்க்கிற நேரம் நம்மளும் எப்படி இருப்போமா? அவரை போல இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 5:17 என்ன சொல்லுது? இப்படி இருக்க அப்ப என்னவா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால் புது சிருஷ்டி. அதுதான் நாங்கள் ஏசாயாவில் சொல்லப்படுது. 40:31 என்ன சொல்லுகிறது? நீங்க ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ள வந்தோன்னு தான் நீங்க என்ன செய்வீங்க? புது பலன், புது சிருஷ்டியா, புது சான்றோர் உண்டாக்குவாரா? ஆமாம். அப்படி பழைய மனுஷன் என்ன வாசிங்க மக. இப்படி இருக்க இருந்தால் அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியாவே இருப்பீங்க. ஆமாம் இல்லையா? அப்ப நம்ம கிறிஸ்துவை விட்டு விலகுற நேரம் என்ன செய்யப்படும்? பழைய சுபாவ குணங்கள் வந்து பற்றி கொள்ளும். ஆமாம் இல்லையா? அது இங்கே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப வாசிங்க. பழையவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடுச்சாமா. அப்படி சொல்லணும். ஆமா, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகு நீங்க என்னது? பழைய என்னது? காத்தமுத்து, ராஜேஸ்வரி என்னமோ பேர் அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் புத்துவால் பேர் அப்படியே கூட இருக்கலாம், பேர் தப்பல்ல. ஆனால் உங்களுடைய சுபாவ குணங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் மாற வேண்டும். அது அவ்வளோதானே. பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போனேன். எல்லாம் புதியது. ஆமென். அதனுடைய சொல்லு புதிதாக இருக்கிறது, அதனுடைய கண் பார்வை புதிதாக இருக்கிறது, அதனுடைய ரெக்கையே ஆமாம் அது புதிதாக இருக்குது. கால் அது அப்படி பார்க்குது, அப்படியே அது உடம்பு பார்க்கணும். எப்படி இருக்கு? இப்போ பாருங்களேன், நீங்கள் இங்கே கொஞ்சம் நாளைக்கு வெயில் அலையாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்க, எப்படி இருப்பீங்க? சொல்லுங்களேன்.
வெள்ளி ஆயிடும். ஆமா இல்லையா? அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டோட காலேஜுக்கு போக இயலாது. ஆமா இல்லையா? வேலைக்கு போக இயலாது. ஆமா இல்லையா? அப்போ பாருங்க, அந்த புது வேலை நடந்துன்னு என்ன நடக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? ஆமாம், எல்லாம் நியூ. சொல்லுங்க, எவ்ரி திங் நியூ. ஹார்ட், ஆமாம், உள்ளான உறுப்புகள் எல்லாமே புதுசாகிடும். அப்போ அது பழசெல்லாம் இருக்காது. பழைய சிந்தனைகள், கோபங்கள், எரிச்சல்கள், மற்றவர்களை குறித்து போறாம பேசுகிறது, இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் புதுசாகிட்டு. ஒரு ட்ரெஸ்ஸில் கழுவுனதுக்கு பிறகு பாருங்கள், என்னமோ ரிங்ஸோனா போட்டு கழுவுனோன்னா என்ன செய்யுது? அதுவே அந்த கரையெல்லாம் எடுக்குதுன்னு சொன்னால், என் இயேசுவின் ரத்தம் உங்கள் கரைகளை மாற்றும். ஆமாம் இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்கிறான். வாசிக்க மகாத வசனத்தை நல்லா அழகா இருக்கு. இப்படி இருக்க ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே கிடந்தான், அவன் புதுசாகிடுவான். பழசு ஒன்றும் இருக்காது. அவனுடைய செய்திகள், நடவடிக்கை எல்லாம் பார்க்குற நேரம் புற ஜாதி ஜனங்கள், நீங்கள் போயிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு, வெள்ளை சாரியை கட்டிக்கிட்டு, இல்லாட்டி வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, கையில் பைபிளை தூக்கி தின்ற கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகளை பார்க்குற பொழுது அவர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள், மதிப்பார்கள். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் போய் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் என்னது தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி இருந்த காலம் தானே. இப்போ தானே மாறி போயிட்டு இருக்கு. அதை மறுபடியும் திருப்பி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரினியூ பண்ணி கொண்டு வர வேண்டும். கழுவை போல ரினியூ பண்ண வேண்டும். ஆமாவே இல்லையா? புதிய பலன் கொண்டு வரணும். வாசிங்க, ஒழிஞ்சு போச்சு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அது ஒழிச்சு கட்டுங்க. பழசை கொண்டு போய் இந்த தீபாவளிக்கா எப்போ நெருப்பு வைப்பாங்க? அதெல்லாம் தெரியுது. நமக்கு டெய்லி போதி இருக்கும். காலையில் எழுமொன்னு கொண்டு போய் எரிக்கணும். ஆமாவே இல்லையா? அதெல்லாம் சுட்டு எரிக்கணும். சொல்லுங்க, எல்லாம் அப்படின்னா என்னது? எவ்ரி திங் இஸ் நியூ. அம்மாவே இல்லையா? செட்டு, பெனியன், அப்படி எல்லாமே புதுசு. பழசெல்லாம் என்ன செய்யணும்? அது பழசு இருந்தால் என்ன செய்யும்? புதுசை கெடுத்து விட்டு. ஆமாம், ஆமாம். அப்புறம் அது பழசு இருந்துச்சுன்னா உள்ளுக்கு, அது உள்ளுக்குன்னு சீலை பெயினோடுக்கும் இப்படி அடிக்கணும். அதை அடிக்கணும். புதுசு உடுப்பு கிழிஞ்சு போயிடும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் வேலை. உங்களெல்லாம் திருத்தி கொண்டு வரணும். ஆமாம் இல்லையா? நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் அன்பானவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள். ஆமாம் இல்லையா? இல்லைன்னா வேற ஒருத்தர் எலும்பி நேரம் போயிருப்பீங்க. என்ன அந்த பாசர் கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி. 1 Corinthians 15:51 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாங்க எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாங்க சொல்லுகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறது சொல்லுகிறார். நாங்கள் இந்த பூமியிலிருந்து போகிற நேரம் எப்படியா மறுரூபமாக்கப்படுகிறோம். இன்னொரு மறுரூபம். இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது ஒரு மறுரூபம். ஆமீன். அதுக்கு பிறகு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்கிறது போல அவர் வருகையில் இன்னும் என்னவாயிருவீங்க? இன்னும் பிரைட்டாக போயிடுங்க. அவருக்கு நிகராக. ஆமீன். அப்படியே இருக்கும். ஒரு 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 ஆடு மேய்ப்பவன் அப்படி பார்த்தானா அவனுடைய ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த ஒரே மாதிரியாக இருக்கும். அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆடு கருப்பாடோ வெள்ளாடோ தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா இல்லையா? அந்த மாதிரி சபை எல்லாம் எப்படி இருக்கும்? அவர் வருகிற நேரம் வாசிங்களா. இதோ ரகசியம், that is a secret. நாங்க எல்லாரும் இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் நடக்குமா? ஒரே ஒரு நிமிஷத்துல சித்தம் எல்லாம் குடிக்கெழுந்து எழும்பி வந்து அவன் ஒரு பக்கம் மேல போய்கிட்டு இருப்பான். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்ல, கிறிஸ்தவுக்குள் மரித்தவர்களும் முதல் எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்யணும்? அவன் என்ன செய்வான்? அப்பா மூச்சு விட்டு போவான். நமக்கு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஒரு நிமிஷம் தான் இருந்தாலும், ஐயோ 10 பவன் 2 லட்சம் பேங்க்ல போட்டு இருக்கிறேன். ஆமா இல்லையா? என்ன கண்ணிமைன்னு சொல்லப்பட்டது. என்னது? அவ்வளோதான. பிடிக்கிற நேரத்தில் என்னது? இவங்கெல்லாம் காணோம். நியூஸ்ல வரும். சரஸ்வதி நகரில் 5000 பேர் காணவில்லை. ஆமாம் இல்லையா? அதில் நீங்களாம் இருக்கிறீங்களான்னு கவனம். நீங்கள் அந்த நியூஸ் பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் அந்த நியூஸை பார்ப்பீங்க? அந்த நியூஸை யாரும் பார்க்கக்கூடாது. நாங்கள்லாம் என்ன செஞ்சிடணும்? போவோம். ஆமாம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் இல்லையா? எல்லா நியூஸ்லையும் வரும். வேறு கிரகத்திலிருந்து வந்து என்ன செய்தாங்க?
அப்படி அழகான பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் வரும். ஆமாம் இல்லையா? அதுக்கு பிறகு தான் தெரியும் வந்தவர் யார், கடத்தப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி. ஆமாம் இல்லையா? ஆமாம். வாசிங்கம்மா, ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்றாரு. நீங்க இந்த பூமிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு தான் என்ன செய்ய வேண்டும்? மனசு புதிதாயிட்டா என்ன ஆகும்? மறுரூபமாக்கிடுவோம். கோவம் வரணும்னா எப்படி இருக்கும் நம்ம முகம்? எப்படி இருக்கும் சொல்லு, நீ சொன்னதுதான். கேவலமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? அந்த கோபம் ஆறுனோன்னு எப்படி இருக்கும்? சாந்தம். எப்படி சாந்த பூசி வாசிங்களேன். தரிக்கக்கூடாது சொல்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தில் மாதிரி இருக்கக்கூடாது. கவனம், நாளைக்கெல்லாம் ரொம்ப கவனம். எல்லாருக்கும் ஒரு ஆசை வருமா வராத சொல்லுங்களேன். அப்போ அதுதான் பேதுரு சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ 2 பக்கம் அங்கேயும் போயிட்டு தின்னுட்டு வாயை தொடிச்சிட்டு இங்கேயும் வந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு அப்படிங்க இல்லாமல் எப்படி ஒத்துவசம் தெரிவிக்கக்கூடாது. ஒன்றா ஒன்று இருந்தால் அப்படியே போ, இல்லை இங்கே வா. இங்கேயும் அங்கேயும் என்ன செய்யக்கூடாது? 2 காலை வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் காட்டாது. விழுந்தினா மூக்கு உடைஞ்சு போயிடும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்க உங்கள் பாருங்களே. அப்ப நம்ம மனம் என்னவா? பகுத்தறிகிறது தான். ராமின் சொல்லுங்க, சும்மா இல்லை. இந்த இருதயத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க பெரிய கல்விமான்கள் அல்ல, நீங்க பெரிய ஞானவான்கள் அல்ல, ஆனால் வேதத்தை பகுத்து அறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். ஆகவே வாசிங்க 12:2 என்னது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்றாரு, நீங்க பகுத்து அறிந்து நீங்க என்ன செய்யணும்? புரியுதா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறவங்க நீங்க என்ன செய்ய வேண்டும்? பகுத்து அறிய வேண்டும். நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி நல்ல. நீங்கள் பகுத்து அறிந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இதில் நிலைத்திருப்பீங்க. ராமின் மற்றவர்கள் யாரோ ஒருத்தர் உங்களை ரட்சிப்புள்ள நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் யோசனையெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன் அது கிடைக்கலைங்க, இது கிடைக்கல, அப்படின்னு ரட்சிக்கப்பட்டது என்ன பண்ணால் போயிடலாமே அப்படின்னு நீங்களாய் அறிந்து கொள்வீர்களானால் என்னது? அதில் நிலைத்திருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மேட்டு கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிங்க முடிச்சுட்டேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போடுங்க. ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது? சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்? வாரம் அப்படின்னா வந்துடணும். புரியுதா? அப்புறம் வரல அப்படின்னு சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்லிடணும். வரலன்னா வரலன்னா சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அசதியாக இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டைமிங்கெல்லாம் ரொம்ப மோசம். நாம இப்போ எங்களை ஊர்லலாம் அப்படி இல்லை. ஒரு டைமிங்னா டைமிங் 8 மணிக்குன்னா சட்டையாக 7:55 58க்கு வந்து கதவை தட்டுவாங்க. இப்போ இங்கேலாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களெல்லாம் அந்த டைமிங்க்கு நான் எடுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மிக முக்கியம். ஏன்னா ஆண்டவர் தானே எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அப்போ அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருந்தாருனா நீங்கள் அதை பிந்தி வந்தால் என்ன நடக்கும்? இப்போ ரேஷன் கடைக்கு போகிறீங்க, அரிசியெல்லாம் முடிஞ்சால் கடைசியில் போனால் என்ன கிடக்கும்? சாக்கை உதறி கடைசி அரிசியை கொடுப்போம். அதை வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருமிட்டு கிடக்க வேண்டியதுதான். நம்ம இல்லையா? வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷன் அவன் பழைய மனுஷன் அப்பப்போ வந்து என்ன செய்வான்? கை கட்டிக்கு நிற்பான். அவன் செய்கை கலைச்சு போட்டுருமா, தூக்கி என்ன செய்யணுமா? ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே பக்தி என்ன செய்யணும்? அந்த பழைய மனுஷனாக அந்த குருடனுக்காக அடையாளமாக இருந்த அந்த ட்ரெஸ் என்ன செய்யறான்? குவாலிட்டி வீசிட்டான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? அந்த கூப்பிடுகிற சத்தத்தை என் கண்களால் காண்பேன் என்று சொல்லி அழைத்தவர். ஆமே, உங்களை என்ன செய்வான்?
உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் இல்லையா? அப்போ பழசு என்ன செய்யும்? அது என்ன செய்யும் இருக்கும். ஆமாம் இல்லை? இஸ்ரவேல் ஜனங்கள் பழசையும் நினைச்சு தானே அவங்களால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியலை. ஆமாம் இல்லையா? எது எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? வைப்பு அழகாக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க. எங்கள் அம்மா சமைப்பாங்க, அம்மா அவ்வளோதான். ஆமாம் இல்லையா? அப்படி தான் நம்ம பழசையே நினச்சி சில பேருக்கா வீட்டுகளில் சண்டையும் சச்சனையும் வர்றதுக்கு காரணமே அதுதான். எதுனாலும் திருப்திப்படுறது. ஒரு ட்ரெஸ்ஸை ஒருத்தர் வந்தோடனே இது ஏன் எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னா அவ்வளோதான். அந்த ட்ரெஸ்ஸு கடைசி வரைக்கும் போட தோணாது. ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? சொல்லு சரியா? ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அடிச்சு இந்த கலரை வாங்கியிருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த கலரை வாங்கியிருக்கீங்க, கண்ணில் குத்த ஆணியத்து குத்த நம்ம ஆசையாக உளுத்திட்டு நைட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டெல்லாம் என்ன செய்வோம்? அதை போட்டுக்கிட்டு கனவுலாம் வந்துடுவோம் போட்டுக்கிட்டு. நேரில் வந்தோன்னா அது ஏதோ ஒன்று என்ன செய்யும்? ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள இருக்கும். மற்றவங்களை என்னது குறை சொல்லுகிறது அப்படியே இருக்கு. இன்னைக்கு அது மீடியாவில் என்ன வந்துருச்சு? மற்றவங்களை தவறாக பேசி சிரிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருத்தனை அப்படி பேசினாதான் இன்னைக்கு சரி அப்படிங்கிற காலத்துக்கு வந்துச்சு. வாசிங்களா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நம்மளாம் என்ன புதிய மனுஷன்? அப்ப நமக்கு பழசெல்லாம் என்ன இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்களாம். எபேசியர் 4:22 வாசிங்களா? அந்தபடி கலைந்து போடுங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? ஆமீன். பழைய மனுஷன் யாரு? இந்த உலகத்திலே பாவத்திலே இந்த சத்துருவாகி பிசாசானவனுடைய பழைய மனுஷனை கலைத்து போட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க? ஆதியிலே உண்டாக்குன அந்த சிருஷ்டி அந்த சாயலாக இருக்கிறது என்று சொல்லுங்க. 24 என்ன சொல்லுது? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே தான் ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ. இதெல்லாம் சும்மா இல்லை, காத்திருந்து. இதெல்லாம் உடனே ஞானஸ்நானம் பெற்றோன்னா புது மனுஷனா மாறுதில்ல. காத்திருந்து காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும்? சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி தாய் கருவிலே ஒவ்வொரு உறுப்புக்களும் உருவாகி உருவாகி அந்த 10 மாதத்துக்குள்ள அது கம்ப்ளீட் ஆகுதோ அதுபோல நம்ம என்ன செய்வோம்? எந்த மனுஷனும் அவன் பூமியில என்னது அப்படி நேர்த்தியா இருந்து வாழ முடியாது. ஆமாம் இல்லையா? அப்படி நேர்த்தியா வந்ததுக்கு போல என்ன நடக்கும்? அவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா பாவம் என்ன செய்யும்? அவனை மேற்கொண்டு அவனை என்ன செய்யும்? அதனால நம்ம என்ன செய்யறோம்? அதான் வெளிப்படுத்த சொல்றது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக. அவன் 2 Corinthians 12:9 வாட்சி முடிச்சிருவோமா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக. பவுல சொல்லுகிறார். ஆமென். பெரிய பரிசுத்தவானாகிய பவுலுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலவேளையில் வந்திருக்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலன் பூரணமாக. அதனால அதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. சரியா? எளிமையை நாம் ஜெபம் பண்ணலாம்.
கொண்டு